வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னா மெட்டலர்ஜி, உலோகவியல். உலோகங்களுடைய அறிவியல் அதனுடைய தொழில்நுட்பத்தோடு தொடர்புடையது. நம்ம பார்க்கக்கூடிய உலோகங்கள், நம்மள்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில உலோகங்கள் தவிர்த்து ஒரு சில உலோகங்கள் மட்டும்தான் இயற்கையில் தனித்த நிலையில் கிடைக்கிறது. மற்ற எல்லா உலோகங்களும் அவை சேர்மங்களாக அல்லது சேர்மங்களினுடைய கலவைகளாக காணப்படுகின்றன. ஸோ இப்போது இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலோகங்கள் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸோ இந்த உலோகங்கள் எவ்வாறு அந்த உலோக கலவைகளிலிருந்து, அந்த சேர்மங்களிலிருந்து, பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கனிமங்களிலிருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். இந்த பிரித்தெடுக்கும் முறை என்பது, உலோகங்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறை என்பது நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடையது, நாகரிக வளர்ச்சியோடு தொடர்புடையது. நம்மளுக்கு தெரியும், நம்ம பண்டைய தமிழகத்தினுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உலோகங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த உலோகங்களுடைய பயன்பாடானது நம்ம நிறைய அகழ்வாராய்ச்சியில் நம்ம உலோகங்களை பயன்படுத்தியதுக்குண்டான சான்றுகள் இருக்கு. அதுபோக நிறைய சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பொன் சிலைகளாக இருந்திருக்கும். இந்த ஐம்பொன் சிலைகள் அப்படின்னா என்னென்னா, பண்டைய தமிழர்கள் உலோக கலவைகளை பயன்படுத்துவதற்குண்டான சான்றுகள் இருக்கு. இவர்கள் பெரும்பான்மையாக எந்த உலோகங்கள் எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பூமியின் மேற்பரப்பில் காணப்பட்ட உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தொழில்நுட்பம் வளர வளர இந்த உலோகங்கள் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அதற்கு முறையாக அவை பிரித்தெடுக்கப்பட்டு அவை உலோகங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு பண்புகளுக்கு ஏற்றவாறு இந்த உலோகங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த உலோகத்தை பிரித்தெடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர வேண்டும். ஸோ அந்த தொழில்நுட்பம் எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு அது வளர வேண்டும். குறைந்த அளவு மாசுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக அது வளர வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் தீங்கு ஏற்படாத ஒரு தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலோகங்கள் எவ்வாறு மிகச் சிறப்பாக பிரித்தெடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ பொதுவாக உலோகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, உலோகங்கள் பளபளப்பு தன்மையோடு இருக்கும். அவை கம்பியாக, தகடாக நம்ம நீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சு வச்சிருக்கோம். அப்படிதான் சின்ன கிளாஸ்ல நம்ம அப்படி படிச்சிருக்கிறோம். உலோகங்கள் பளபளப்பானவை, கம்பியாக, தகடாக நீட்டக்கூடிய தன்மை உடையவை அப்படின்னு படிச்சிருக்கோம். பெரும்பான்மையான உலோகங்கள், ஒரு சில உலோகங்கள் தவிர்த்து பெரும்பான்மையான உலோகங்களுடைய பண்புகள் மாறுபட்ட பண்புகளாக காணப்படுகிறது. உலோகங்கள் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா சேர்மங்களாக காணப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம தனித்த நிலையில் காணப்படக்கூடிய உலோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காப்பர், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், இது எல்லாமே எப்படி காணப்படும் அப்படின்னா பூமியில் தனித்த நிலையில் உலோகங்களாகவே காணப்படும். பெரும்பான்மை இதை தவிர்த்த பிற உலோகங்கள், பெரும்பான்மையான உலோகங்கள் எப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேர்மங்களாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இவற்றை பிரித்தெடுப்பதற்கு ஒரு முறையான முறைகள் தேவைப்படுகிறது. ஸோ இப்போ நம்ம இந்த முறைகளை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கனிமம் அப்படின்னா என்ன, தாது அப்படின்னா என்ன. கனிமம் அப்படின்னா நம்ம மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். கனிமம் அப்படின்னா என்ன? மினரல்ஸ் சொல்லுவோம். தாது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கனிமம் அப்படின்னா என்ன? கனிமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டு, பூமியிலிருந்து நம்ம வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது தனித்த நிலையிலோ, தனித்த நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலோகம்னா உலோகமாகவே காணப்படும். தங்கம்லாம் சொன்னோம் இல்லையா, தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே தனித்த நிலையில் காணப்படும். சரிதான்? எனவே பூமியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது தனித்த நிலையிலோ அல்லது சேர்மங்களாகவோ, உலோகங்கள் பிற பொருட்களோடு சேர்ந்து சேர்மங்களாகவோ காணப்படக்கூடியவற்றை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கனிமங்கள் என்று சொல்றோம். பூமியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருளானது தனித்த நிலையிலோ அல்லது சேர்மங்களாகவோ காணப்படக்கூடியவற்றை என்ன சொல்றோம் அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இரும்பு எடுத்துக்கிறோம்னு வைங்க. இரும்பினுடைய குறியீடு என்ன? Fe. இரும்பு எடுத்துக்கிறோம். இந்த இரும்புக்கு ஏறத்தாழ 800 கனிமங்கள் காணப்படுகின்றன. ஸோ இந்த 800 கனிமங்கள்ல இருந்து நம்ம இரும்பை பிரித்தெடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடியாது. அப்படின்னா என்னன்னா, பெரும்பான்மையான கனிமங்களில் காணப்படக்கூடிய அந்த உலோகத்தினுடைய சதவீதம் இருக்கு இல்லையா, அது மிக குறைவாக இருக்கும்.
எனவே நம்ம அப்படின்னா எல்லா கனிமங்கள்ல இருந்து நம்ம குறைவான சதவீதத்தில் இருக்கக்கூடிய உலோக கனிமங்கள்ல இருந்து நம்ம உலோகத்தை பிரித்தெடுப்பது வீணான ஒரு செலவாக போயிடும். அதனால அப்படின்னா எந்த கனிமத்துல வந்து சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இரும்பை பொறுத்தவரை ஹேமடைட், மேக்னடைட், இந்த மாதிரியான கனிமங்கள் வந்து கனிமங்கள்ல ஹேமடைட் அப்படிங்கிறது Fe2O3, மேக்னடைட் அப்படிங்கிறது Fe3O4. ஸோ இந்த மாதிரியான கனிமங்கள்ல அதிகமான அளவுல இரும்பு காணப்படுகிறது. அயன் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய காரணத்தினால் நம்ம இரும்பை எங்கிருந்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹேமடைட் அல்லது மேக்னடைட்ல இருந்து பிரித்து எடுக்கலாம். சரியா? அப்படின்னா தாது அப்படின்னா என்ன? ஸோ எந்த கனிமத்தில் உலோகத்தினுடைய செறிவு அதிகமாக காணப்படுகிறதோ, எந்த கனிமத்தில் உலோகத்தினுடைய செறிவு அதிகமாக காணப்படுகிறதோ அந்த கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிதாகவும் லாபகரமாகவும் பொருளாதார ரீதியால் லாபகரமாகவும் பிரித்தெடுக்க முடிகிறதோ அந்த கனிமத்தை அந்த உலோகத்தினுடைய தாது என்று சொல்றோம். சரிதானா? ஸோ தாதுனா என்ன? எந்த கனிமத்தில் இருந்து உலோகத்தை அதிக செறிவுள்ள எந்த கனிமத்தில் அதிக செறிவு உலோகம் காணப்படுகிறதோ அந்த கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிதாகவும், அந்த பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா எளிமையான ஒரு முறையாக இருக்கணும். அதே நேரத்தில் அதிகமாக நம்ம வந்து உலோகத்தை பிரித்தெடுக்கக்கூடியதாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக அது பயனுள்ளதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கனிமத்தை நம்ம என்ன சொல்ல முடியும்? தாது என்று சொல்ல முடியும். இப்போ எல்லா கனிமமும் வந்து என்ன இல்லை? தாது இல்லை. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லா கனிமமும் என்ன? தாது இல்லை. ஆனா எல்லா தாதுக்களும் என்ன? கனிமங்கள் தான். சரியா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா அலுமினியத்தினுடைய தாது 2, அலுமினியத்தினுடைய கனிமங்கள் 2 எடுத்துக்கணும். அலுமினியத்தினுடைய கனிமங்கள் 2, பாக்சைடு 1, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சைனா கலி, சைனா கலி. இந்த ரெண்டையும் பார்க்கலாம். பாக்சைடுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னா Al2O3XH2O. X என்பது வேரியஸ். சரிதானே? இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறக்கூடிய மதிப்புடையது. இங்க சைனா கிளை அப்படிங்கிறது Al2O3 SiO2 2H2O. இது வந்து சைனா கிளை. ஸோ இதுல அலுமினியத்துல வந்து 2 தாதுக்கள் கனிமங்கள் இருக்குது. இந்த இதுல இருந்து எந்த கனிமத்தில இருந்து அலுமினியத்தை அதிக அளவும் லாபகரமாகவும் எளிமையாகவும் பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்சைட்ல இருந்து எளிமையாக அதிக அளவில் நம்ம அலுமினியத்தை என்ன செய்ய முடியும்? பிரித்தெடுக்க முடியும். அதனால சைனா கலியிலிருந்து கிடைக்கக்கூடிய அலுமினியத்தினுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறதுனால இது வந்து அலுமினியத்தினுடைய தாது அல்ல. 2ம் அலுமினியத்தினுடைய கனிமம். ஆனா பாக்சைடு தான் அலுமினியத்தினுடைய என்னது? தாதுவாக கருதப்படுகிறது. சரிதானா? சோ கனிமம் என்பது எல்லா உலோகத்தினுடைய சேர்மங்களும், நம்ம பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய எல்லா உலோகத்தினுடைய சேர்மங்கள் அல்லது தனித்தனியில் கிடைக்கக்கூடிய அந்த உலோகங்களோ என்ன சொல்றோம்? நம்ம வந்து கனிமங்கள் தான் சொல்றோம். தாதுக்கள் என்பது எந்த கனிமத்திலிருந்து நம்ம உலோகத்தை அதிக அளவிலும் எளிமையாகவும் லாபகரமாகவும் பிரித்து எடுக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? தாதுக்கள் என்று நம்ம அழைக்கிறோம். சரியா? இப்ப இந்த உலோகங்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ உலோகங்களை நம்ம பிரித்தெடுக்கிறோம். ஸோ முதல் முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தாதுக்களை அடர்ப்பித்தல். நம்ம பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தாதுக்களை என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் ஸ்டெப் உலோகவியல்ல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா தாதுக்களை அடர்ப்பித்தல். ஸோ இரண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். அப்படின்னா என்ன அப்படின்னா தாதுக்கள்ல இருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல். சரிங்களா? தாதுக்கள்ல இருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல். பண்படா அப்படிங்கிறது என்ன? பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். இந்த பண்படா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்து அப்படியே இருந்து க்ரூட் மெட்டல்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் சொல்றது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா க்ரூட் மெட்டல் அப்படின்னா மாசு கலந்த உலோகம்னு அர்த்தம். இதுக்கு வேற என்ன அப்படின்னா வந்து பண்படா உலோகம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாசு கலந்த உலோகம். தாதுக்கள்ல இருந்து அடர்த்திக்கப்பட்ட தாதுல இருந்து நம்ம உலோகத்தை பிரித்தெடுக்கும். மூன்றாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா பண்படா உலோகத்தை தூய்மையாக்கல். சரிதானா? ஸோ நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்,
செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா வந்து க்ரூட் மெட்டல், செப்பரேஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல் அல்லது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த க்ரூட் மெட்டல். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ் அல்லது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானா? ஸோ இந்த பண்படா உலோகத்திலிருந்து தூய உலோகத்தை பெறுதல். இந்த தூய்மையாக்கல் அப்படின்றது என்ன? பண்படா உலோகத்திலிருந்து, க்ரூட் மெட்டல் இருந்து, மாசுள்ள உலோகத்திலிருந்து ஒரு தூய உலோகத்தை பெறுதல். இந்த 3 ஸ்டெப்ல தான் நம்ம வந்து இந்த உலோகியல் பாடத்தை படிக்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த உலோகியல் பாடத்தை என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த உலோகியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேதியியல் என்ன அதையும் நம்ம பார்க்க போறோம். சரிதானா? ஸோ ஒன் பை ஒன்னா போலாம். தாதுக்களை அடர்ப்பித்தல். ஸோ இன்றைய கிளாஸ்ல நம்ம இதுல நம்ம உலோகியலுடைய முதல் படி தாதுக்களை அடர்ப்பித்தல். ஸோ தாதுக்களை அடர்ப்பித்தல் அப்படிங்கும் பொழுது பொதுவா நம்ம உலோகங்களை வந்து அந்த தாதுக்களை வந்து பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் பொழுது, அந்த பூமியில் வெட்டி எடுக்கப்படும் பொழுது அதோட சேர்த்து பாறை பொருட்கள், அந்த மண் போன்ற மண் மாசுக்கள் போன்றவை வரும். சரிதானா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கனிம கழிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். கனிம கழிவுகள் அல்லது நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது அது வந்து கேங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? காங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த கனிம கழிவுகள், அந்த பாறை போன்ற பொருட்கள், மண் மாசுக்கள், இதெல்லாம் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து கனிம கழிவுகள், கேங் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம நீக்கணும். சரிதானா? இதை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த தாதுக்கள்ல இருந்து அதை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா தாதுக்களினுடைய அளவு செறிவு என்ன செஞ்சுபடணும்? அதிகரிக்கும். எனவே இந்த தாதுக்களுடைய செறிவை அதிகரிப்பதற்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து நம்ம தாதுக்களை என்ன செய்யறோம்? அடர்ப்பிக்கிறோம். இது பல்வேறு முறைகள்ல நம்ம வந்து என்ன செய்யறோம்னா வந்து அடர்ப்பிக்கிறோம். இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்படின்னா அடர்ப்பித்தல் என்பது என்ன அப்படின்னா தாதுக்களில் உலோகத்தினுடைய செறிவை அதிகரிப்பது. ஸோ மண் மாசுக்களை நம்ம நீக்குவதன் மூலமாக தாதுக்கள்ல உலோகத்தினுடைய செறிவை அதிகரிப்பதனால் அதை நம்ம என்ன சொல்றோம்? அடர்ப்பித்தல், கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி ஓர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இது எந்த அடிப்படையில் இந்த அந்த தாதுவை நம்ம அடர்ப்பிக்கிறோம் அப்படின்னா வந்து 3 நிலைகள். ஒன்று தாதுக்களினுடைய தன்மை, சரிதானா? 2வது மாசுக்களினுடைய தன்மை, 3வது சுற்றுச்சூழல். இந்த 3 காரணிகள் தான் வந்து எதை நிர்ணயிக்கிறது அப்படின்னா வந்து இந்த தாதுக்கள் அடர்ப்பித்தல் முறையை நிர்ணயிக்கிறது. ஸோ இந்த தாதுக்கள் அடர்ப்பித்தல் முறையில முதல் முறை என்ன அப்படின்னா வந்து புவியீர்ப்பு முறை. புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரினால் கழுவுதல். ஓடும் நீரினால் கழுவுதல். ஸோ இதுல நம்மளுக்கு இதுல எப்படி பார்ப்போம் அப்படின்னா தாது வந்து அதிக புவியீர்ப்பு தன்மை உடையதாகவும் மாசுக்கள் குறைந்த புவியீர்ப்பு தன்மை உடையதாகவும் இருக்கும். ஸோ நம்ம பார்க்குறோம் இந்த புவியீர்ப்பு முறையை நம்ம எதற்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தாதுக்கள் அதிக புவியீர்ப்பு தன்மை உடையதாகவும் மாசுக்கள் வந்து குறைந்த புவியீர்ப்பு தன்மை உடையதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த புவியீர்ப்பு முறையை பயன்படுத்தலாம். இந்த புவியீர்ப்பு முறை எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நேட்டிவ் ஓர்ஸ் சொல்லும் இல்லையா? நேட்டிவ் ஓர்ஸ்ங்கிறது தனித்தனியில் கிடைக்கக்கூடிய உலோகங்கள் சொல்லும் இல்லையா? தங்கம் போன்றவை, தங்கம், சில்வர், இதெல்லாம் வந்து நேட்டிவ் ஓர்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நேட்டிவ் ஓர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து தனித்த நிலையில் கிடைக்கக்கூடிய உலோகங்களுக்கு, தங்கம் போன்ற உலோகங்களுக்கு. சரிதானா? ஸோ எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா தங்கம் போன்ற உலோகங்களுக்கு. 2வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சைடு உலோகங்கள், ஆக்சைடு தாதுக்களுக்கு. சரிதானா? ஆக்சைடு தாதுக்கள். ஸோ இந்த 2க்கும் நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா இந்த புவியீர்ப்பு முறையை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து பயன்படுத்துவோம். ஸோ பொதுவாக இந்த தாதுக்கள் வந்து முதல் ஆரம்பத்தில் சொல்ல மறந்த விஷயம், பொதுவாக தாதுக்கள் எப்படி காணப்படலாம் அப்படின்னா ஒன்று இயற்கை நிலையில காணப்படலாம், இயற்கை நிலையிலிருந்து தனிம நிலையில் காணப்படலாம், அல்லது இந்த தாதுக்கள் எப்படி காணப்படலாம் அப்படின்னா வந்து ஆக்சைடுகளாக காணப்படலாம், சல்பைடுகளாக காணப்படலாம், சிலிகேட்டுகளாக காணப்படலாம், கார்பனேட்டுகளாக காணப்படலாம், பாஸ்பைடுகளாக காணப்படலாம். இந்த மாதிரியாக பல்வேறு நிலையில அந்த கனிமங்கள் காணப்படலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இதுக்கு ஒரு நம்ம புக்ல இருக்க டயக்ராம் கொடுக்கல, நம்ம வந்து ஒரு சின்ன டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கலாம். ஒன்று எப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சாய்வான ஒரு மேடை. இந்த சாய்வான ஒரு மேடையில நம்ம தாதுவை வந்து இந்த இடத்துல நம்ம கொட்டுறோம். சரிங்களா? தாதுவை இங்க கொட்டிட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து வேகமா ஒரு ஓடும் நீர்ல வேகமா நம்ம இதுக்கு மேல என்ன செய்யறோம் அப்படின்னா நீரை வந்து பாய்ச்சி அடிக்கிறோம். சரிங்களா? நீரால இந்த ஓரை என்ன செய்யறோம் அப்படின்னா தாதுக்களை வந்து நம்ம கழுவுறோம். கழுவும்போது என்ன ஆகும் அப்படின்னா
இங்க பாத்தீங்க அப்படின்னா தாது வந்து அதிக ஈர்ப்புத்தன்மை உடையது, மாசு வந்து என்னது குறைந்த ஈர்ப்புத்தன்மை, புது ஈர்ப்புத்தன்மை உடையது. ஏன்னா என்ன, அதனால என்ன செய்யும் அப்படின்னா லேசான இந்த மாசுக்கள், மண் போன்ற மாசுக்கள், இந்த பாறை துகள்கள் என்ன செய்யும் அப்படின்னா அடித்து கீழே சென்று வரும். அடித்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து கீழே கொண்டு வந்துடும். ஸோ அப்படின்னா வந்து இந்த உலோகங்கள் எங்க படிஞ்சிருக்கும் அப்படின்னா, தாதுக்கள் எங்க விழுந்துரும் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்து தாதுக்கள் வந்து என்ன படிந்திருக்கும். ஸோ இந்த தாதுக்களை நம்ம என்ன செய்யறோம், இங்க வந்து படிஞ்சிடும். ஸோ இந்த தாதுக்களை நம்ம இருந்து எடுக்கிறோம். ஸோ இதன் மூலமாக இந்த ஓடும் நீரில் கழுவுவதன் மூலமாக இதை நம்ம புவியீர்ப்பு முறைன்னு சொல்றோம். எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆக்சைடு தாதுக்கள் அல்லது தங்கம் போன்ற தனித்த நிலையில் காணப்படக்கூடிய தாதுக்களுக்கு வந்து இவை பயன்படுத்தப்படும். இரண்டாவது முறை நம்மளுக்கு நுரை மிதப்பு முறை, ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். சரியா, இந்த முறை எதுக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபைடு தாதுகளுக்கு உரித்த முறை வந்து இந்த சல்ஃபைடு தாது முக்கியமாக பார்த்தோம்னா சல்ஃபைடு தாதுகளுக்கு உண்டான முறை இந்த நுரை மிதப்பு முறை. எதுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஜிங்க் பிளெண்ட், ஜிங்க் சல்ஃபைடு, ஜிங்க் பிளெண்ட், அதே மாதிரி கலீனா, இந்த இதுக்கெல்லாம் நம்ம நுரை மிதப்பு முறையை பயன்படுத்தலாம். இந்த நுரை மிதப்பு முறையினுடைய பிரின்சிபிள் தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தாதுக்கள் எண்ணெயோடு ஒட்டக்கூடியதாக இருக்கும், மாசுக்கள் மண் போன்ற இந்த கனிம கழிவுகள் எதோட ஒட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா வந்து நீரில் நனையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம இந்த நுரை மிதப்பு முறையை நம்ம வந்து சல்ஃபைடு தாதுகளுக்கு பயன்படுத்துவோம். சரிதானா? ஸோ என்ன அப்படின்னா வந்து தாதுக்கள் எண்ணெயில் நனையக்கூடியதாகவும் மண் போன்ற மாசு பொருட்கள் கனிம கழிவுகள் நீரில் நனையக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இதுதான் இந்த நுரை மிதப்பு முறையினுடைய தத்துவம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் டயக்ராம் நம்ம வரைச்சிருக்கோம், நம்ம புக்லேயும் இது வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து தாதுக்களை வந்து நீரில் கலந்து, சரிங்களா, தாதுக்களை வந்து நீரில் கலந்து நீரில் மூழ்கிய பிறகு, தாதுக்களை நீரில் மூழ்கி எடுத்த பிறகு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதோடு நம்ம எண்ணெய், பைன் எண்ணெய் அல்லது யூக்கலிப்டஸ் எண்ணெய் அது போன்ற ஒரு எண்ணெயை நம்ம என்ன செய்யறோம் அதோட சேர்க்கிறோம். அதோட சேர்த்து நம்ம இந்த கண்டெய்னர்ல என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம். இது வழியாக செலுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் எடுத்துக்கிறோம். சரிதானா? இப்போ நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா சேகரிப்பான், கலெக்டர் என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா சோடியம் எத்தில் சாந்தேட், சோடியம் எத்தில் சாந்தேட். இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா CH3 CH2 O C double bond S S Na minus S. சரிதானா? சோ இதுல கரிம பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சோடியம் எத்தில் சாந்தேட் என்ன செய்யும் அப்படின்னா வந்து தாதுக்களோடு சேர்ந்து ஒட்டிக்கொள்ளும். சரிதானா? தாதுக்களோடு ஒட்டிக்கொள்வதனால் அது என்ன செய்யும் அப்படின்னா வந்து நீரை வெறுக்கும். அந்த தாது வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து நீரை வெறுக்கும் பகுதியாக மாறும். சரிதானா? இதுதான் நீரை விளக்கும் பகுதியாக மாறும். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து உள்ள காற்றை செலுத்தி இதை நம்ம சுழல வைக்கிறோம். சரிதானா? காற்றை முழுக்க நிறைய காற்று செலுத்தி என்ன செய்யறோம் அப்படின்னா சுழல வைக்கிறோம். சோ காற்றை செலுத்தி இது இந்த மொத்த கலவையை நம்ம சுழல வைக்கும் பொழுது நுரை உண்டாகும். சரிதானா? இந்த நுரை உண்டாகும் பொழுது இந்த தாதுவானது இந்த சேகரிப்பானோட சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அது என்ன செய்யும் அப்படின்னா நீரை விளக்கும். ஆனால் எதனை செய்யும் அப்படின்னா அதன் காரணமாக என்ன செய்யும் அப்படின்னா தாதுக்கள் வந்து எண்ணெயோடு ஒட்டிக்கொண்டு நுரைத்த பகுதியில் வந்து மேல் நோக்கி உயரும். சரியா? இப்போ அந்த கனிம கழிவுகள் என்ன செய்யும் அப்படின்னா வந்து நீரில் ஒட்டிக்கொண்டு நீரில் நனைந்து அவை கீழ்ப்புறமாக கீழ் நோக்கி என்ன செய்யும் அப்படின்னா படிய ஆரம்பிக்கும். அப்படின்னா மேல் பகுதியில இந்த நுரையோட சேர்ந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தாதுக்கள் கலந்திருக்கும். கீழ்ப்பகுதியில அப்படி என்ன செய்யும் அப்படின்னா வந்து அந்த கனிம கழிவுகள் வந்து படிந்திருக்கும். சோ இதன் வழியாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த தாதுக்களை பிரித்து எடுத்து, சரிதான், இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நுரை பகுதி என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து வலித்து எடுத்து நம்ம அதுல இருந்து அதை வந்து உலர வைத்து நம்ம இந்த உலோக தாதுக்களை என்ன செய்யறோம் அப்படின்னா வந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். சரியா? சப்போஸ் இப்போ இந்த சல்ஃபைடு தாதுக்கள்ல கூட ஏதாவது உலோக சல்ஃபைடுகள் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த உலோக சல்ஃபைடு தாதுக்களோட வேற உலோக சல்ஃபைடுகள் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கலீனா எடுத்துக்கிறோம். இந்த கலீனாவோட ஜிங்க் சல்ஃபைடு கலந்து இருந்துச்சு அப்படின்னா, சரியா, இப்போ இந்த ஜிங்க் சல்ஃபைடை நம்ம இங்க இருந்து பிரித்து எடுக்கணும். அல்லது என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த ஜிங்க் சல்ஃபைடு கூட இருந்துச்சு அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா வந்து இந்த எண்ணெயோடு ஒட்டி கொண்டு என்ன செய்யும் அப்படின்னா நுரைத்து மேலே வந்துடும். ஸோ அப்போ இந்த எண்ணெயோட ஒட்டக்கூடிய தன்மையை இந்த ஜிங்க் சல்ஃபைடுக்கு குறைக்கணும். அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நீர் சோடியம் சயனைடு
அல்லது சோடியம் கார்பனேட் போன்றவற்றை மட்டுப்படுத்தியாக அல்லது குறைக்கக்கூடிய காரணியாக நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஜிங்க் சல்ஃபைடோட சேர்ந்து அணைவு சேர்மம், ஜிங்க் சல்ஃபைடினுடைய அந்த புறப்பரப்பின் மீது அணைவு சேர்மத்தை உருவாக்கும். சரியா? ஸோ அப்போ ஜிங்க் சல்ஃபைடு சோடியம் சயனைடோட சேர்ந்து ஓகேவா, சோடியம் டெட்ராசைனோ ஜிங்கேட் 2 அப்படிங்கிற ஒரு அணைவு சேர்மத்தை என்ன செய்யப்படுகிறது, ஏற்படுத்துகிறது. சோ இந்த அணைவு சேர்மம் என்ன செய்யும் அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபைடு மேல என்ன செய்யும் அப்படின்னா, ஜிங்க் சல்ஃபைடு பரப்பின் மீது படிந்து கொள்வதன் மூலமாக இந்த ஜிங்க் சல்ஃபைடு எண்ணெயோடு நனைவதை மட்டுப்படுத்துகிறது. எனவே கலினா மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த தாதுவோடு சேர்த்து ஒட்டி கொண்டு என்ன செய்யும் அப்படின்னா மேல வரும். எனவே ஜிங்க் சல்ஃபைடு எண்ணெயோடு ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மையை இந்த சோடியம் சயனைடு குறைக்கிறது.